என் மகளோட திருமண சம்பந்தமா வெளியில பேசப்படுற எந்த ஒரு தகவலும் உண்மை இல்லை. அது எல்லாமே எதிர்கட்சிங்க எங்க கட்சிக்கு கெட்ட பேர் உண்டாக்கணுங்கிறதுக்காக திட்டமிட்டு பரப்புற போய். அதனால நீங்க யாரும் அதை நம்ப வேண்டாம். உண்மையில் சொல்ல போனால் இவர்களின் திருமணம் ஒரு முன்மாதிரியான திருமணம். ஒரு அமைச்சர் தன்னிடம் வேலை பார்த்த சாதாரண ஒரு பிஏவிற்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைப்பது சாதாரண விஷயம் அல்ல. இதிலிருந்தே எங்கள் கட்சி சமத்துவத்திற்கும் சமூக நீதிக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற கட்சி என்று உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். எனவே வேண்டுமென்றே பரப்பப்படும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்ப ஏன் சார் இப்ப வரைக்கும் பொண்ணு மாப்பிளையும் தனித்தனியா இருக்காங்க? சார், அந்த வீடியோ வெளியானதுனால மக்களை திசை திருப்ப போற நாடகம் தான் இந்த பிரஸ் மீட்னு எதிர்கட்சி தலைவர் ட்வீட் போட்டிருக்காரு. அதை பத்தின உங்க கருத்து என்ன சார்? தலைவரே, இவங்களை சமாளிக்க ஒரே வழிதான் இருக்கு. பேசாம மீடியா முன்னிலையில மக்கள் பார்க்க முடியும் எங்க 2 பேருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிடுங்க தலைவரே. சரி. உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் வார்த்தையால் பதில் அளிப்பதை விட செயலால் பதில் அளிப்பதே சிறந்ததாக இருக்கும். எனவே உங்கள் முன்னிலையிலேயே வேலனுக்கும் வள்ளிக்கும் இப்போது பதிவு திருமணம் நடைபெறப் போகிறது. அதோடு நானே சாட்சி கையெழுத்து போட்டு அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறேன். மாணிக்கம், இங்க பாரு. ஐயா, உடனே ரெஜிஸ்ட்ராரை வர சொல்லி இந்த திருமண ஏற்பாடுகளை செய்ய சொல்லு. சரிங்க ஐயா. எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி.